இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரத்தை பதிவு செஞ்சிருக்காரு இளம் வீரர் சர்ஃப்ராஸ் கான் என்றே சொல்லலாங்க. அவர் ஓடிஐ T20 ஃபார்மேட் ஐபிஎல்லாம் குண்டக்கு மண்டக்க சுற்றி விளையாடுவார். ஆனால் டெஸ்ட் வந்துட்டு பக்காவா வீரேந்தர் சேவாக் மாதிரி விஸ்வரூபமாக வீசுறார் என்றே சொல்லாங்க. இந்த நிலையில் என்ன சொல்கிறது, அதாவது கோலி பிளேஸில் வந்துட்டு அவர் இறக்கி விட்டாங்க. 4வது டெஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக ராஞ்சியில் நடைபெற உள்ளதுங்க, பிப்ரவரி 23 ஓகேவா. இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராஞ்சி ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற தோனியும் வந்துட்டு 4வது டெஸ்ட்டை விசிட் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில் தான் வந்துட்டு 3 நாள் கொண்ட பயிற்சி ஆட்டம் வந்துட்டு இங்கே நடந்ததுங்க. 4வது டெஸ்ட் வார்ம் அப் மேட்ச் அண்ட் 1-1 வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு சர்ஃப்ராஸ் கானை இறக்கி விட்டார். பயிற்சி ஆட்டம் என்பதால் அந்த பையன் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இறக்கி விட்டால் எப்படி விளையாடுறான்னு மாசாக ப்ளே பண்ணார். கிட்டத்தட்ட 13 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. 13 சிக்ஸர் வீசியிருக்காரு அண்ட் சேம் டைம் வந்துட்டு 8 பவுண்டரி வீசி குறைந்த பந்தில், அதாவது என்னங்க சொல்கிறது, 63 பந்தில் வந்துட்டு சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. டெஸ்ட் ஃபார்மேட்டில் குறைந்த பந்தில், அதாவது 63 பந்தில் சதம் அடித்த முதல் வீரர் என்றே சொல்லலாங்க. மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அண்டு பென் ஸ்டோக்லாம் மிரண்டுட்டாங்க. பென் ஸ்டோக் ஒரே ஓவரில் வந்துட்டு 3 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. ஹாட்ரிக் சிக்ஸர் வீசியிருக்காரு என்றே சொல்லலாம். பேக்கில் வந்துட்டு ஸ்கூப்பில் சிக்ஸர் வீசுவார் பார்த்தீங்களா, அவரோட சிக்னேச்சர் ஷாட்டு இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு வந்துட்டு கொலை நடுங்கிடுச்சுங்க. 13 சிக்ஸர் 8 பவுண்டரினா நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 200 ரீச் பண்ணியிருப்பாருங்க. அவர் 150 அடிக்கும் போதே ரோஹித் சர்மா ரிட்டையர் கட் பண்ண வச்சுட்டு வேறு பிளேயருக்கு, அடுத்து வர்ற பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்தியா வந்துட்டு முதல் நாள் கிட்டத்தட்ட 450 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் மட்டும்தாங்க போயிருக்கு. மேலும் இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு விராட் கோலி இந்த பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ணுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது செகண்ட் நாளுங்க, 3 நாள் பயிற்சி ஆட்டம். பட்டித்தாரை வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு விராட் கோலி உள்ளே வந்திருக்காரு. அவருக்கு சமீபத்தில் தான் செகண்ட் குழந்தை, ஆண் குழந்தை வந்துட்டு பிறந்திருக்குங்க. முதல் குழந்தை வந்துட்டு பெண் குழந்தை வாமிகா. அந்த ரீசனுக்காகவும் டிராவிட்டோட ஒரு மோதலுக்காகவும் தான் 3 டெஸ்ட் வந்துட்டு விளையாடல. பட் 4வது டெஸ்ட் விராட் கோலி விளையாடுவார். இந்த பயிற்சி ஆட்டத்திலையும் கலந்து கொள்வார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு.